பொதுவாக ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் எதிலும் கவனம் செலுத்துவதே இல்லை. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தென் மாவட்டங்கள்ல, வட மாவட்டத்துல, சென்னையில மிகப்பெரிய 3 நாள் மழையில மிகப்பெரிய பாதிப்பு மக்கள் ஆனார்கள். அதுக்கடுத்து ஒரு ரெட் அலர்ட் கொடுத்தாங்க. தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி மழை வரப்போகுது, பெரிய மழை பொய்ய போகுது, வரலாறு காணாததுக்கு மழை பொய்ய போகுது அப்படின்ட்டு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அது ஒட்டிய மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் கொடுத்தார், வானிலை மையத்திலிருந்து தெரிவித்தார்கள். ஆனால் அதையும் இவர்கள் கேட்காமல், அதை கவனிக்காதனால் இந்த அரசாங்கம் எதிலையும் கவனம் செலுத்தலை. அதே மாதிரிதான் இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடக்குதுன்னா இந்த சம்பவங்கள்லாம் இதை கண்டிக்காமல் இந்த அரசாங்கம் இருக்கு, பார்த்து கொள்ளாமல் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெப்பச்சலனத்தை கடந்த ஆண்டு வருகிற ஒரு 6 மாத காலத்துக்கு முன்பாகவே இந்த ஆண்டு தமிழகத்திலே அதிகமாக வெப்பச்சலனம் இருக்கும். பல்வேறு இடங்கள்ல ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதிவிதமான வெப்பங்கள் இன்னைக்கு வெப்பத்தினுடைய தாக்கம் இருக்குன்னு சொல்லியும் கூட இந்த அரசாங்கம் விழித்துக் கொள்ளாது மிகப்பெரிய வருத்தம் அடைகிறது. ஏன் இந்த அரசாங்கத்தை மாற்றக்கூடிய நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலே நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். அவர்கள் என்னென்ன ஆளுங்கட்சிக்கு என்னென்ன ஒரு பெரிய அவர்களுக்கு என்ன ஒரு திமுறாக மக்கள் பணி என்ன, மக்கள் எங்களுக்கு கூட்டணி இருக்கிற கூட்டணி பலத்தை கொண்டு மக்களை நாங்கள் முறியடிப்போம் என்ற அளவுக்கு இன்னைக்கு மத்திய மாநில அரசு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நல்லா கூலாக இருந்துட்டு வரட்டும். அவர் அதான் நம்மளுடைய இது. அது ஃபேமிலியோட தனியா போயிருக்காரு. எது கொட்டிலாம் சொல்ல நான் விரும்பல. பொதுவாக அதை யாருமே இது எல்லாருக்குமே. இதே நேரத்தில் எங்க அம்மா கொடநாடு போகும்போது அன்னைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இங்க கும்பு எரியுது, குடல் கருகுது, ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு தான் கலைஞர் அவர்கள் அதெல்லாம் அறிக்கை கொடுத்தாரு. அது மாதிரி எல்லாம் நாங்க மோசமாக எல்லாம் சொல்ல மாட்டோம். எங்களை பொறுத்தளவு குடும்பத்தோட போறாங்க, அது ஃபேமிலியோட அவர் ரன் பண்றாரு. அவரு முதலமைச்சர், அவருக்கும் குடும்பம் இருக்கு, அவர் குடும்ப தலைவன் என்ற முறையில போறாரு. இதையெல்லாம் நாங்க இது அரசியல் பண்ண விரும்பல. ஆனா அதே நேரத்துல அவங்க செஞ்சாங்களா அப்படின்றத பாக்கணும். எங்க அம்மா அந்த ஊட்டி போனதை, உடநாடு போனதை கேலி கிண்டல் செஞ்சவங்க தான் திராவிட முன்னேற்றத்துக்கு கழகத்துக்காரங்க. இதே நேரத்துல எங்க அண்ணன் இருந்திருந்தாரு, புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்தா இதைத்தான் சொல்லுவாங்க. இங்க வெப்பச்சலனத்தாலும் இன்னைக்கு மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், இவர் மட்டும் குழு ஏசியில தேவையா, குழு கொடைக்கான இயற்கை அனுபவிக்கணுமான்றெல்லாம் சொல்லுவாங்க. நாங்க சொல்லல, அப்படி அவங்க திமுக சொல்லுவாங்க என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த போதைப் பொருள் புழக்கத்தை பொறுத்தளவுக்கு அங்கங்க சம்பவங்கள் நிறைய நடக்குது. நேற்று கூட அரசு மருத்துவமனை போதை இருக்கு. ஆனா காவல்துறை தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா இது கஞ்சா கிடையாது, மது போதை தான் அப்படின்னு ஒவ்வொரு அறிக்கையை கொடுத்துட்டே வராங்க. கஞ்சான்றது ஏத்திக்கிற மாட்டேன். அது பொதுவாக காவல்துறைக்கே இன்னைக்கு பாதுகாப்பு. காவல்துறை அந்த போதை அடிச்சுட்டு 2 போலீஸ்காரன் அடிக்கிறாங்க. அவங்க வேனை தான் கூப்பிட போறாங்க, ஆம்புலன்ஸுக்கு நம்ம வேனை கூப்பிட போகும்போது அது அடித்து நொறுக்குறாங்க. அதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. அவன் பார்த்தாங்க, தன்னை பாதுகாத்துக்கணும், தன் குடும்பத்தை பாதுகாக்கணுன்றதுக்காக காவல்துறை நழுவுறாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு தலைமை சரி. அதான் நான் முதலே சொன்னேன், உளவுத்துறை நுண்ணறிவு பிரிவு இந்த ஆட்சியில சரியில்லை, உளவு பிரிவு சரியில்லை செயல்பாடு. எனவே அதனால்தான் போதை நடமாட்டம் அதிகமா இருக்கு. எப்போ நம்ம வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா மத்தியில ஆளுகிற பிஜேபி அரசு ஆளுகின்ற அந்த ஆட்சியிலும் சரி, நம்ம குஜராத் மாநிலம் ஒரு தளமாக இருக்கு, இங்கே தமிழ்நாடு ஒரு தளமாக இருக்கிறது. இது உண்மையிலேயே கண்டிக்கக்கூடியது. இது 2 அரசாங்கமும் உண்மையான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.